الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه المبارك: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இந்த புனிதமான இறை இல்லத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மனிதர்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தழுவி நாளை மறுமை நாளையில் அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம், உற்றார் உறவினர்கள் சகிதம், நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். ஒருமுறை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அங்கே சில தோழர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், மா அஜலசக்கும், உங்களை எது இங்கே அமர வைத்தது? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அங்கு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் சொன்னார்கள், ஜலஸ்னா நதுகுருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹி வ அஜலசக்கும் இல்லா தாக்க, தோழர்களே, இதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அந்த தோழர்கள் சொன்னார்கள், ஆமாம், நாங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியமிட்டு கேட்டார்கள், நீங்க அல்லாஹ் மீது ஆணையிட்டு கேட்கிறேன், நீங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்களா? அதற்கு அந்த தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறோம், நாங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், வனஹ்மதுஹு, அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், அலாமா ஹதானாலில் இஸ்லாம், அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தமைக்காக வேண்டி அல்லாஹ்வை நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், மன்ன பிஹி அலைனா, ஈமானை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு உபகாரம் செய்ததற்காக வேண்டி அல்லாஹ்வை நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தோழர்களே, நான் சத்தியமிட்டு கேட்டதின் காரணத்தினால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் நான் சத்தியமிட்டு கேட்கவில்லை. மாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நாங்கள் இப்படித்தான் பள்ளியில் அமர்ந்து அல்லாஹ்வை பற்றியும் இந்த புனிதமான மார்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் வேகமாக எங்களிடத்திலே வந்தார்கள். நீங்கள் எதற்காக வேண்டி, எது உங்களை உட்கார வைத்தது என்று கேட்டார்கள். நான் அதற்கு பதில் சொன்னோம், அல்லாஹ்வின் தூதரே,
அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் புனிதமான இந்த மார்க்கத்தை பற்றித்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹி மா அஜலஸக்கும் இல்லாதாக்க, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன், நீங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்களா? நாங்கள் சொன்னோம், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறோம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் இந்த புனிதமான மார்க்கத்தை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தோழர்களே, நான் உங்களிடத்தில் சத்தியமிட்டு கேட்ட காரணத்தினால் உங்கள் வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, மாறாக அத்தானி ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், வ அக்பரனி, என்னிடத்தில் அறிவித்தார்கள், பி அன்னல்லாஹ யுபாஹி பிக்குமுல் மலாயிகா, உங்களை குறித்து அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற தகவலை என்னிடத்தில் சொன்னதற்காக வேண்டி, அப்படி நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காகத்தான் நான் பள்ளிவாசலுக்கு வந்தேன் என்று சொன்னார்கள். அருமை தோழர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் அல்லாஹ்வை பற்றியும் பேசுவது என்பது நம்மை குறித்து மலக்குகளிடத்தில் பெருமையோடு அல்லாஹ் பேசுகிறான் என்பதற்குண்டான ஆதாரம்தான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மக்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் ஹதீஸே குதுசியிலே, வஜபத் முஹப்பதி, என்னுடைய முஹப்பத், அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய முஹப்பத் வாஜிபாகி விட்டது, லில் முத்தஹாபீன ஃபியா, எனக்காக வேண்டி யார் ஒருவரை ஒருவர் நேசம் கொள்கிறார்களோ, வல் முத்தஜாலிசீன ஃபியா, என்னுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களின் மீது, வல் முத்தஸாவிரீன ஃபியா, எனக்காக வேண்டி ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்பவர்கள் மீதும், வல் முத்தபாதிலீன ஃபியா, என்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி யார் செலவு செய்கிறார்களோ அவர்களின் மீதும் என்னுடைய பிரியம் வாஜிபாகிவிட்டது என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இது சாதாரணமான மஜ்லிஸ் அல்ல. மக்கள் குறைவாக இருக்கலாம், இருக்கக்கூடிய இடம் சின்ன இடமாக இருக்கலாம், ஆனால் இந்த இடத்தை பற்றி, இந்த இடத்தில் யார் அமர்ந்திருக்கிறார்களோ, மார்க்க விஷயங்களை செவிமடுக்கிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் பெருமையோடு பேசுகிறான் என்பது மிகப்பெரிய சிறப்பு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சத்தியமான ஒன்று. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, இதா மரர்த்தும் ரியாதில் ஜன்னா ஃபர்தஉ, நீங்கள் சுவனத்தின் பூஞ்சோலையை கடந்து செல்வீர்களே ஆனால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். வமா ரியாதுல் ஜன்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, சுவனத்தினுடைய பூஞ்சோலை என்றால் என்ன? ஹிலகு திக்ர், அல்லாஹ்வை பற்றி பேசப்படக்கூடிய மஜ்லிஸ்கள் தான் சுவனத்தினுடைய பூஞ்சோலை என்று சொன்னார்கள். ஆக அருமை தோழர்களே, நண்பர்களே, இது போன்ற நிகழ்வுகளில் மார்க்க விஷயங்களில் கலந்து கொள்வது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபமன் தலபல் இல்ம லியுஹிய பிஹில் இஸ்லாம, நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? என்ன காரணத்திற்காக வேண்டி உட்கார்ந்திருக்கிறோம்? நேரங்களை போக்குவதற்காக வேண்டி அல்ல, சம்பிரதாயத்திற்காக வேண்டி நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வேண்டி அல்ல, ஒரு உன்னதமான குர்பானி என்ற ஒரு அமல் நடைபெறக்கூடிய இந்த குறுகிய காலங்களில் அது குறித்து, அந்த குர்பானியை குறித்து, அந்த தியாகங்களை குறித்து, இந்த குர்பானியுடைய பின்னணியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் செய்த தியாகங்களை குறித்து அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும், முழு இஸ்லாமிய அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான நோக்கில அமர்ந்திருக்கிறோமே. அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், ஃபமன் தலபல் இல்ம லியுஹிய பிஹில் இஸ்லாம், யார் கல்வியை தேடுகிறார்களோ
லியுஹிய பிஹில் இஸ்லாம், இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி, ஃபஹுவ மின சித்தீகீன், அவர்கள் சித்தீகீன்களில் ஒருவராக இருக்கிறார்கள். கல்வியை தேடக்கூடிய நோக்கம் பொருளுக்காக வேண்டி அல்ல, புகழுக்காக வேண்டி அல்ல, பெருமைக்காக வேண்டி அல்ல. எந்த நோக்கத்திற்காக வேண்டி? லியுஹிய பிஹில் இஸ்லாம், இஸ்லாத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக வேண்டி என்றால் ஃபஹுவ மின சித்தீகீன், அவர்கள் சித்தீகீன்களில் ஒருவராக இருக்கிறார். தரஜத்துஹு பஅத தரஜத்தின் நுபுவா, சித்தீகீன் என்ற அந்தஸ்து இருக்குது இல்லையா, நுபுத்துவத்திற்கு பிறகு அடுத்த அந்தஸ்திலே இருக்கிறார்கள். சித்தீகீன் வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன் அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன் என்று சொல்லுகிறோமே, அதில் நுபுத்துவத்திற்கு பிறகு நபியினுடைய அந்தஸ்திற்கு பிறகு இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு சிறப்பு தான் இந்த சித்தீகீன்களுடைய அந்தஸ்து. இது யாருக்கு கிடைக்கிறது? இந்த சித்தீகீன்கள் யார் என்று சொன்னால் அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கூற்று, ஃபமன் தலபல் இல்ம லியுஹிய பிஹில் இஸ்லாம், இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி கல்வியை தேடக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட சிறப்புக்கு உரியவர்களாக, இப்படிப்பட்ட சிறப்புக்கு உரியவர்களாக நாம் எல்லோரும் இருக்கிறோம். ஆக நேரங்களை நாம் பொழுதுபோக்குக்காக வேண்டி அல்ல, அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு மார்க்கத்தினுடைய பார்வையில் மிக சிறப்பு இருக்கிறது. அஃபமன் ஷரஹல்லாஹு ஸதுரஹு லில் இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பிஹி, அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லோராலும் மார்க்க விஷயங்களை கேட்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் வசதிகளும் எல்லோருக்கும் கிட்டாது. அல்லாஹ் யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்தை விளங்கும் பொருட்டு விசாலமாக ஆக்கி வைத்திருக்கிறானோ ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பிஹி, அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் நினைவு கூறுவதை விட்டும் யாருடைய உள்ளங்கள் விலகி இருக்கிறதோ உலாயிக ஃபீ ضلال முபீன், அவர் பகிரங்கமான வழிகாட்டிலே இருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆக அருமை தோழர்களே, நண்பர்களே, இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு சிறப்புமிக்க சபையில நாம் இருக்கிறோம் என்பதை உள்ளத்தில் நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல அருமை தோழர்களே, நண்பர்களே, அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் ஒரு மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹ், எந்த மக்கள் அல்லாஹ்வுடைய ஆலயங்களிலிருந்து ஒரு ஆலயத்தில் ஒன்று கூடி இருப்பார்களோ, எத்துலூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதுவார்களோ, வயத்ததாரசூனஹு பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அதை கற்றுக் கொடுப்பார்களோ, இல்லா நஸலத் அலைஹிமு ஸக்கீனா, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்ன? சக்கீனத் என்ற அமைதி நிகழ்கிறது, அவர்கள் மீது இறங்குகிறது. வகஷ்யத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார், அல்லாஹ் அவர்களை சூழ்ந்து கொள்கிற ரஹமத், அல்லாஹ்வுடைய ரஹமத் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, அல்லாஹ் இந்த சமூகத்தை பற்றி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்தில் பெருமையோடு பேசுகிறார். ஆக அருமை தோழர்கள் என்பர்களே, மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. சபைகளில் அமர்வது என்பது அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரணம். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் பக்கம் ஒவ்வொருவரும் தேவையாக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அருளின் பக்கம் ஒவ்வொருவரும் தேவையாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கு வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய ஃபதுலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் இல்லை என்று சொன்னால் லகுன்து மினல் ஹாசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கக்கூடிய சபை இந்த சபை, இந்த மஜ்லிஸ். அல்லாஹ்வுடைய ரஹமத் மட்டும் ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், லகுன்து மினல் ஹாசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது,
வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅத்துமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் மட்டும் இல்லை என்று சொன்னால் உங்களை ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்களாக நீங்கள் ஆகியிருப்பீர்கள். இப்ப இந்த சபை எவ்வளவு முக்கியங்கிறது பாருங்க. அருமை தோழர்கள் என்பர்கள், அவ்வளவு பாக்கியமான ஒரு சபையிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்கம். மற்ற தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது போல அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்க விஷயங்களை செவிமடுப்பதற்காக வேண்டி உட்கார்ந்து இருப்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை தோழர்கள் நண்பர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு, அந்த சம்பவங்கள் எல்லோருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே நான் சொல்லக்கூடிய வருவது என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூர்ந்து ஒரு சில தகவல்களை சொன்னார்களோ அந்த செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான சந்தர்ப்பங்களில் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் இறை நேசத்தை குறித்து சொல்லுவார்களோ, இறை அச்சத்தை குறித்து பேசுவார்களோ, ஷிர்க்கை குறித்து இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்வார்களோ, ஈமானிய உணர்வையும் அல்லாஹ்வுடைய தவக்குலையும் பற்றி இந்த மக்களுக்கு மத்தியில் பேசுகிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவங்களை இணைத்து இந்த மக்களுக்கு சில படிப்பினைகளை சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லுகிறார். பல நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறான், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇ ருசுல். நபியே, உங்களுக்கு பல நபிமார்களுடைய சரித்திரங்களை நாம் இங்கே உங்களுக்கு கதைகளாக சொல்லுகிறோம். இது சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? ஏதோ ஃபில்லருக்காக வேண்டி, பக்கங்களை நிரப்புவதற்காக வேண்டி அல்ல. மாறாக இந்த சரித்திரங்கள் மூலமாக, இந்த சம்பவங்கள் மூலமாக, இந்த வரலாற்றின் மூலமாக உங்களுடைய உள்ளங்களை பண்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்காகத்தான் சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, இந்த சரித்திரங்கள் எல்லாம் சத்தியமானது. முஃமின்களுக்கு இது படிப்பினையாகவும், முஃமின்களுக்கு இது ஒரு நல்ல உபதேசமாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப பல நபிமார்களுடைய சரித்திரங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். இந்த சரித்திரங்கள் எல்லாமே நம்முடைய உள்ளங்களை பண்படுத்துவதற்கு, நம்முடைய உள்ளங்களை பலப்படுத்துவதற்காகத்தான். எப்பொழுதெல்லாம் ஈமானிய உணர்வில், எப்பொழுதெல்லாம் அழைப்பு பணியில் நாம் பல சிரமங்களை, துன்பங்களை எடுத்துக்கொள்வோமோ, சந்திப்போமோ, அந்த சமயங்களில் நபிமார்களுடைய சரித்திரங்களை எண்ணி பார்க்கிற பொழுது நம்முடைய உள்ளங்கள் பண்படும், பலப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உதாரணத்திற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவம், அவர்களுடைய அழைப்பு பணி முகாமத்து அல தாவா, அவர்கள் இந்த தாவாவுக்காக வேண்டி நிலைத்து நின்றார்கள். பல சிரமங்களையும் துன்பங்களையும் அவர்கள் சந்தித்தார்கள். வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, அல்லாஹ் சொல்லுகிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த கூட்டத்தாரின் பக்கம் நாம் அனுப்பினோம். வஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமன், 950 வருட காலங்கள் இவர் அழைப்பு பணியிலே இருந்தார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், அழைப்பு பணி என்பது எவ்வளவு சிரமமான பணி. நாம் செய்யக்கூடிய இந்த கொஞ்ச காலங்களிலேயே நமக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை என்றாலோ, நம்முடைய வார்த்தைகள் எடுபடவில்லை என்றாலோ, நம்மால் யார் ஒருவருக்கும் ஹிதாயத்தை காட்ட முடியவில்லையே, நேர்வழியை சொல்லி புரிய வைக்க முடியவில்லையே என்று வருகிற பொழுது அழைப்பு பணியை விட்டு ஒதுங்கியவர்கள் ஏராளமான நபர்கள். ஆனால் 950 வருடங்கள் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே தொய்வில்லாமல் அவர்கள் அழைப்பு பணி செய்தார்கள் என்ற செய்தி அல்லாஹ் இங்கே பதிய வைக்கிறார்.
அதே போன்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது வஇலா மதியன அகாஹும் ஷுஐபா, மதியன் வாசிகளுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பினோம். வகால யா கௌமி உஅ்புதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு, சொன்னார்கள் மக்களை இங்கு அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை விடுத்து உங்களுக்கு வேறு எந்த தெய்வமும் இல்லை. வலா தன்குசுல் மிக்யால வல் மீசான், நீங்கள் அளவையிலேயும் நிறுவையிலேயும் நீங்கள் குறைவு செய்யாதீர்கள், எடை மோசடி செய்யாதீர்கள். இன்னி அராக்கும் பிகைரின், நான் உங்களுக்கு நனவு நாடுகிறேன். வ இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் முஹீத், சூழ்ந்து விடக்கூடிய வேதனைகளை விட்டும் நான் உங்களை பயப்படுகிறேன் என்று அன்றைய காலகட்டத்தில் எடை மோசடியும் நிறுவை மோசடியும் அதிகமான இருந்த சமயத்தில் அந்த மக்களுக்கு மத்தியில் அதை கண்டித்து அதை பற்றி எச்சரிக்கை அந்த மக்களுக்கு செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சரித்திரங்களை சொல்லி காட்டுகிறான். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இன்னக்கும் லதஅதூன ரிஜால ஷஹ்வத மின் தூனின் நிசா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடத்தில் உங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ள வருகிறீர்களே, பல் அன்தும் கௌமும் முஸ்ரிபூன், நீங்கள் வரம்பு மீறிய மக்களாக இருக்கிறீர்களே என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த மக்கள் அதை கேட்டுவிட்டு அந்த மக்களுடைய பதில் என்னவாக இருந்தது? ஒமா கான ஜவாப கௌமிஹி இல்லா அன் காலு அஹ்ரிஜூஹும் கரியத்திக்கும் இன்னஹும் உனாசுன் யத்தஹரூன், அந்த மக்கள் சொன்னார்கள், லூத்தையும் அவரோடு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் இந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேற்றி விடுங்கள், அவர்கள் சுத்தவான்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹு தஆலா பல நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லி இந்த மக்களுடைய உள்ளங்களை பண்படுத்துகிறான். ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன், நபியே நீங்கள் இந்த சம்பவங்களை சொல்லுங்கள், அந்த மக்கள் உங்களுடைய உம்மத்தார்கள் படிப்பினை பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த வரிசையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரித்திரங்களை சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு நல்லோர்கள் ஒருவரை எனக்கு சந்ததியாக வழங்குவாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், பொறுமையுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மகனாக அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். فَلَمَّا بَلَغَ مَعَهُ السَّعْيَ قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَى فِي الْمَنَامِ أَنْ أَذْبَحَكَ فَانظُرْ ماذا ترى, இப்படி பெற்ற மகனை அவர்கள் கனவு காண்கிறார்கள், தொடர்ச்சியாக கனவு காண்கிறார்கள். அந்த கனவில தன்னுடைய மகனை அறுப்பது போல கனவு காண்கிறார்கள். இந்த அல்லாஹ்வுடைய கனவு, நபிமார்களுடைய கனவு என்பது வஹி, மனிதர்கள் தானாக நாங்கள் காணக்கூடிய கனவு போன்ற அல்ல நபிமார்களுடைய கனவு. நபிமார்களுடைய கனவு என்பது வஹியாக இருக்கிறது, அல்லாஹ் உணர்த்தக்கூடிய செய்தி. அந்த வஹியை அவர்கள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, அவர்கள் அந்த மகனிடத்தில் போய் பேசுகிறார்கள். மகனே, நான் உன்னை அறுப்பது போல கனவு கண்டேன், ஃபன்துர் மாதா தரா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். கால யா அபதி இஃப்அல் மா துஅமர், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க நீங்கள் என்னை அறுங்கள், என்னை அறுத்து பலியிடுங்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், செவிமடுங்கள். தஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மகனுடைய வார்த்தையை பாருங்கள் அருமை தோழர்கள், நண்பர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீண்ட நெடிய வயதுக்கு பிறகு கிடைத்த ஆண்மகன், அது மட்டுமல்ல அவர்களை பாராட்டி சீராட்டி வளர்த்து சிறு பிராயத்திலே வளர்க்கிற பொழுது அல்லாஹ் அவர்களை அறுப்பது போன்ற கனவை இறக்கி கட்டளையிடுகிறான் என்று சொன்னால், அதை அறுப்பதற்கு அவருடைய மனது தயாராகிவிட்டது என்று சொன்னால் இது தியாகத்தினுடைய வெளிப்பாடு. அவர்களுடைய மகன், நாம் இன்னைக்கு எப்படி பிள்ளைய வளர்க்கிறோம்,
பிள்ளைய கீழே விடாம கண்ணுக்கு கண்ணாக வைத்து பார்த்து வளர்க்கிறோமே. அவர்கள் கேட்டதையெல்லாம் முடிந்த வரைக்கும் வாங்கி கொடுத்து அவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறோமே. இப்படி அன்பும் அவர்கள் மீது பாசமும் கொண்டு வளர்த்த பிள்ளையை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தயாராகிறார்கள் என்று சொன்னால் எந்த தியாகத்திற்கும் இந்த மனித சமூகம் தயாராக வேண்டும் என்பதை பறைசாற்றும் முகமாகத்தான் ஒட்டுமொத்த அன்பும் நேசமும் தான் பெற்ற பிள்ளையின் மீது இருக்கிற பொழுது அந்த பிள்ளையையே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அறுத்து நாம் பலியிட தயாராகிறோம் என்று சொன்னால் தொழுகுவது நமக்கு சிரமமாக இருக்குமா? அல்லாஹ்வுடைய கட்டளை தொழுகை நமக்கு சிரமமாக இருக்குமா? அல்லாஹ் ஹராமாக்கிய அந்த ஹராமான காரியங்களை செய்வது நமக்கு சிரமப்படுமா? அல்லாஹ் ஹராமாக ஆக்கி இருக்கக்கூடிய என்ன பாவங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த பாவங்களை செய்வதற்கு நாம் துணிவோமா? நினைத்து பாருங்கள். ஒட்டுமொத்த அன்பையும் நேசத்தையும் கொண்ட மகனையே அறுத்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க பலியிட வருகிற பொழுது அதற்கு பிறகுதானே பணத்தின் மீது உண்டான ஆசை, பெண்ணின் மீது உண்டான ஆசை, ஆபாசங்களின் மீது இருக்கக்கூடிய ஆசை, இவைகள் அதையே செய்ய துணிந்து விட்டால் இவைகள் எல்லாம் நமக்கு லேசானது. அப்ப தியாகம் என்று வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்வதற்கு துணிய வேண்டும் என்பதை பறைசாற்றும் முகமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுப்பதற்கு முற்பட்டார்கள். வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமை நாம் அழைத்தோம். கது சத்தக்த ருயா, கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நாங்கள் இப்படித்தான் உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல் கூலியை வழங்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி ஆட்டை அறுத்து கொடுத்து அதை அல்லாஹ் அறுப்பதற்கு கட்டளையிட்டார். அறுத்தார்கள். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தியாகத்தை அவர்கள் தன்னுடைய மகனையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அறுக்க துணிந்த இந்த தியாகத்தை ஒட்டுமொத்த மனித சமூகமும் கியாமத்து நாள் வருகிற வரைக்கும் வரக்கூடிய இந்த மனித சமூகம் அவர்களுடைய தியாகத்தை அசைபோட வேண்டும், அவர்களுடைய தியாகத்தை எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கியாமத்து வரைக்கும், உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் அல்லாஹ் குர்பானி என்ற ஒரு அமலை கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். எப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஆட்டை அறுக்க வருகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தான் பெற்ற பிள்ளையையும் அறுக்க துணிந்தார்களே என்று எண்ணி பார்த்து நானும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எந்த தியாகங்களையும் செய்வதற்கு துணிவேன் என்று பறைசாற்று முகமாக நாம் பிள்ளைகளை அறுக்க வேண்டாம், அல்லாஹ் அனுமதி கொடுத்த ஒட்டகங்களை, ஆடுகளை, மாடுகளை நாம் அறுப்போம். அத்தோடு அல்லாஹ் என்னிடம் கட்டளையிட்டிருக்கக்கூடிய ஹராமான காரியங்களை விட்டும் நீங்கள் முழுமையாக ஒதுங்கி விடுங்கள், நன்மையான காரியங்களை முடிந்தவரை செய்யுங்கள் என்ற சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நாம் உள்ளத்தில் அசைவோட வேண்டும் என்பதைத்தான் இந்த குர்பானி என்ற அமல் நமக்கு உணர்த்துகிறது. அருமை தோழர்களே, நண்பர்களே, அல்லாஹு தஆலா ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நபிமார்கள் செய்த பிரார்த்தனையை எண்ணி பார்க்கிறார்கள். நபிமார்கள் செய்த பிரார்த்தனையை எண்ணி பார்க்கிறார்கள். சொன்னார்கள், தலா கவுல் அல்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை சொல்லுகிறார் இந்த மனித சமூகத்திற்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த துஆ என்ன? ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس, யா அல்லாஹ், இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس, மக்களில் பல நபர்களை இவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள். என்னுடைய சமூகத்துல சில மக்கள் என்னுடைய அழைப்பு பணியை ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொண்டவர் வழிகெடுத்தார்கள். ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, யார் என்னை பின்பற்றினார்களோ,
என்னுடைய அழைப்பு பணியை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறுகிறார்கள். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படிப்பட்ட துஆவை செய்தார்கள் இந்த மக்களுக்கு? அல்லாஹ்விடத்தில் இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், நபியாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் பிற்காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையே கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். சொல்லுகிறார்கள், இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ், யாரெல்லாம் உனக்கு மாற்றம் செய்தார்களோ, உன்னை விடுத்து என்னை கடவுளாக ஆக்கி கொண்டார்களோ அந்த மனிதர்களை நீ வேதனை செய்ய நாடினால் ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்கள் உங்களுடைய அடியார்கள். வஇன் தக்ஃபிர லஹும், நீ அவர்களை மன்னிப்பாயானால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ மன்னிக்க கூடியவனாகவும் மேன்மை மிக்கவனாகவும் ஞானமுடையவனாகவும் நீ இருக்கிறாய் என்று தன்னுடைய உம்மத்தார்கள் சம்பந்தமாக அவர்கள் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ்வின் தூதர் நினைவு கூறுகிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு நபிமார்கள் செய்த துஆவை சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஃபஅ யதைஹி, தன்னுடைய கைகளை உயர்த்தினார்கள். அல்லாஹும்ம உம்மதி உம்மதி, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தார்களுடைய நிலை என்னவென்று எனக்கு தெரியவில்லையே. எப்படி இந்த மக்கள் எல்லோரும் என்னுடைய உம்மத்தை சார்ந்த எல்லாரும் உம்மத்து, என்னுடைய உம்மத்து, இவர்கள் எல்லோரும் ஈமானை ஏற்றுக்கொள்வார்களா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களா, சிலை வணக்கம் செய்வார்களா, ஷிர்க் செய்வார்களா என்று எனக்கு தெரியாதே, என்னுடைய உம்மத்தாருடைய நிலை என்னவாக போகிறதோ என்று அவர்கள் அழுகிறார்கள். ஃபபக்கா, அல்லாஹ்வின் தூதர் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஃபகால அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொன்னான், யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைத்து சொன்ன, யா ஜிப்ரீல், இத்ஹபு இலா முஹம்மத், முஹம்மது இடத்தில் நீங்கள் செல்லுங்கள். வரப்புக்கு ஆலம் ஃபஸல்ஹு மா யுப்கீக், நீங்க அவரிடத்தில் போய் கேளுங்கள், எது உங்களை அள வைத்தது முஹம்மதே, அல்லாஹ்வுக்கு தெரியும். என்ன காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் அழுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். தெரிந்து கொண்டே நீங்கள் போய் கேட்டு வாருங்கள், எது உங்களை அள வைத்தது. ஃபஅதாஹு ஜிப்ரீலு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிமா கால், வந்து சொன்னார்கள், ஓ ஆலம் யா ஜிப்ரீல், இத்ஹபு இலா முஹம்மத், முஹம்மது இடத்தில் போய் நீங்கள் கேளுங்கள், சொல்லுங்கள், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு சொல்லுங்கள், இன்னா சனுர்தீக ஃபி உம்மத்திக வலா நசுக், நான் உங்களுடைய உம்மத்தார்களை, உங்களுடைய ஈமான் கொண்ட முஸ்லிம்களை நாங்கள் பொருந்திக் கொண்டோம், அவர்களுக்கு எந்த விதமான வேதனையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்ற செய்தியை சொல்லிவிட்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். அருமை தோழர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு வரக்கூடிய செய்தியை பாருங்கள். அவர்கள் உம்மத்தார்களுக்காக கேட்ட பிரார்த்தனை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்தார்களுக்காக வேண்டி கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தார்களின் மீது கொண்ட அன்பும் நேசத்தையும் பாருங்கள். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். சொல்லுகிறார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் சொல்லுகிறார்கள், லம்மா ரஅய்து மினன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீப நஃப்ஸின், ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக குதூகலமாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ லி, எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். கணவன் சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் மனைவி கேட்டதெல்லாம் கிடைக்கும். மனைவி அந்த நேரத்தை பயன்படுத்தி தனக்கு சாதகமாக எதையாவது வாங்கிக் கொள்வார்கள். சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் கணவன் கொடுத்து விடுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக இருந்த சமயத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினால் பாருங்கள். நம்ம மனைவியாக இருந்தா நகையை வாங்கித்தாங்கோ,
அல்லது ட்ரெஸ்ஸை வாங்கி தாங்கோ அல்லது வேறு ஏதாவது உலகளாவிய பொருளாதார ரீதியான ஒரு விஷயத்தை முன்வைப்பார்கள். நம்ம சந்தோஷ மிகுதியில கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக இருந்த அந்த சூழ்நிலையை பார்த்து விட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன கேட்டாலும் கிடைத்திருக்கும். உலகளாவிய விஷயங்களை எதை கேட்டாலும் அல்லாஹ்வின் தூதர் கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்படி கேட்டார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, எனக்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தஜாபுத் தஅவா, எதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்களோ அத்தனை துஆக்களும் ஒப்புக்கொள்ளப்படும். அதை பயன்படுத்தி கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். உடனடியாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹு மக்ஃபிர் லி ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅக்கர், யா அல்லாஹ் ஆயிஷா அவர்கள் செய்த முன்பின் அத்துணை பாவங்களையும் மன்னிப்பாயாக. வமா அஸர்ரத் வமா அஅலனத், அவர்கள் ரகசியமாக பராகசியமாக செய்த எல்லா பாவங்களையும், யாருக்கும் தெரியாமல் தெரிந்தும் செய்த பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். எப்படிப்பட்ட துஆ, எவ்வளவு அருமையான துஆ! யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அறிந்தோ அறியாமலோ அவர்கள் ரகசியமாக பராகசியமாக முன்னால் பின்னால் செய்த அத்துணை பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்ட பிரார்த்தனை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சிரித்தார்கள். ஃபضحكت ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹத்தா சகத ரஅஸுஹா ஃபீ ஹுஜ்ரிஹா மின் அல்-ضحك. சப்தமாக சிரித்தார்கள். எந்த அளவுக்கு சிரித்தான்னு சொன்னால் அன்னை ஆயிஷாவுடைய தலை அவர்களுடைய தொடை அளவுக்கு போச்சு. அப்படி குலுங்கி சிரித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கிடைக்காதது கிடைத்தது போல அவ்வளவு சந்தோஷமாக சிரித்தார்கள். அன்னையை பார்த்து கொண்டிருந்த அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், ஃபகால லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயசுர்ருகி துஆஇ, ஆயிஷா நான் கேட்கக்கூடிய துஆ உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷத்தை தருகிறதா, மகிழ்ச்சியை தருகிறதா என்று கேட்ட பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், வமாலி லா யசுர்ருனி துஆக், யா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் எப்படி எனக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியும்? எவ்வளவு அற்புதமான துஆவை எனக்காக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், நான் எப்படி மகிழ்ச்சி இல்லாமல் இருக்க முடியும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி ஆயிஷா, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இன்னஹா லதஅவதி லி உம்மதி ஃபீ குல்லி ஸலா, இதே துஆவை தான் என்னுடைய உம்மத்தார்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு கேட்ட துஆ எவ்வளவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்ததோ அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், என்னுடைய உம்மத்தார்களுக்காக வேண்டி அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ரகசியமாக பராகசியமாக செய்த ஒவ்வொருத்தருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றுதான் நான் ஒவ்வொரு தொழுகையிலேயும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் இந்த உம்மத்தார்களின் மீது அவர்கள் கொண்ட நேசத்தை நான் பார்க்க வேண்டும். எவ்வளவு நேசம் நம்மின் மீது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறேன் பாருங்கள். அதே போன்று அருமை தோழர்கள் என்பவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஸலவாத்தை சொல்லி தந்தார்கள். ஸலவாத்து அற்புதமான ஒன்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் என்னுடைய துஆ, நான் துஆ செய்கிறேன், இபாதத் செய்துவிட்டு நான் துஆ செய்கிறேன், என்னுடைய துஆவில் நான் 4/1 உங்களுக்கு ஸலவாத்து சொல்லட்டுமா, உங்கள் மீது ஸலவாத்து சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் ஸித்தா, அதிகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். இன்னும் அதிகமாக என் மீது ஸலவாத்தை அதிகப்படுத்தினால்
உனக்கு நல்லது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அப்படியானால் நான் அரை பங்கு அளவுக்கு மூன்றில் ஒரு பங்கு அளவுக்கு நான் என்னுடைய பிரார்த்தனையில் உங்கள் மீது செலவாத்து சொல்லட்டுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், இன்னும் அதிகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்றார். அல்லாஹ்வின் தூதரை, அரைவாசி அளவுக்கு நான் என் பிரார்த்தனையில் அரைவாசி அளவுக்கு உங்கள் மீது நான் செலவாத்து சொல்லட்டுமா? இன்னும் அதிகப்படுத்தினால் நன்றாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதரே, என் பிரார்த்தனை முழுக்க முழுக்க உங்கள் மீது செலவாத்தாக இருக்கட்டுமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதன் அப்படியானால் உன் பிரார்த்தனை முழுக்க என் மீது செலவாத்தாக இருக்கும் என்று சொன்னால் உன்னுடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படும், உனக்கு உன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்வான் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களே. என்ன ஸலவாத்து? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்தே சொல்லித்தரார் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாளை மறுமை நாளையில் ஒரு மனிதன் ஈடேற்றம் பெறுவதற்கு, சொர்க்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் யாருக்கு சிபாரிசு செய்ய அனுமதிக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் சிபாரிசு செய்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு சிபாரிசு செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம், அதில் சந்தேகம் இல்லை. இதுதான் நம்முடைய அகீதா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் யாருக்காக வேண்டி சிபாரிசை சொல்லுகிறான் அவர்களுக்கு சிபாரிசு செய்வார்கள். யாருடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறானோ அவர்கள் அப்படி கொடுக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் இடத்துல ஷஃபாத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில வழிகள் உண்டு. ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், மன் அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் உங்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியவன் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லக்கது ظلنت யா அபா ஹுரைரா அல்லா யஸ்அலனி அன் ஹாதல் ஹதீஸ் அஹதுன் அவ்வலு மின்கா, உங்களை தவிர வேறு யாரும் இந்த ஹதீஸை கேட்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். காரணம், ஹதீஸின் மீது இருக்கக்கூடிய உங்களுடைய ஆர்வம். இதைத்தான் நீங்க கேட்பீங்கன்னு நினைச்சேன், நீங்க கேட்டுட்டீங்க. இதோ சொல்லுகிறேன், கேளுங்கள். அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளை என்னுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியவான் யார் தெரியுமா? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸம் மின் கல்பிஹி, உளப்பூர்வமாக யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுவாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத்து கிடைக்கும். இது ஒண்ணு. இரண்டாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஹீன யுஸ்பிஹு அஷரா, காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு யார் என் மீது 10 முறை ஸலவாத்து சொல்வார்களோ, வஹீன யும்சி அஷரா, மாலையில் யார் என் மீது 10 முறை ஸலவாத்து சொல்வாரோ, அதரக்கத்துஹு ஷஃபாஅத்திஹி யௌமல் கியாமா, அந்த மனிதனுக்கு என்னுடைய ஷஃபாஅத்து கிடைச்சிரும். காலைல 10 முறை செலவா கஷ்டமா? அது ஃபஜ்ருக்கு பிறகு 10 முறை செலவா சொன்னா போதும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். மாலையில மக்ரிபுக்கு பிறகு 10 முறை ஸலவாத்து சொன்னா போதும், அல்லாஹ்வின் தூதருடைய ஷஃபாஅத்து கிடைக்கும். அற்புதமான ஹதீஸ். மூன்றாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் மன் கால ஹீன யஸ்மஉ நிதா, அதான் சொல்லுகிற பொழுது எவ்வாறு ஒரு மனிதர் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆதி முஹம்மதினில் வஸீலத வல் ஃபதீலத வபஅத்ஹு மகாமன் மஹமூதன் அல்லதி வஅத்த என்று சொல்லுகிறானோ, என் மீது ஸலவாத்து சொல்லுகிறானோ, அந்த மனிதனுக்கு நாளை மறுமை நாளையில் ஹுல்லத்து லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா,
என்னுடைய ஷஃபாத் அவனுக்கு கிடைத்து விடும் என்று சொன்னார். அருமை தோழர்கள் நண்பர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தை சொல்லித் தருகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயரையும் சேர்த்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நினைவு கூர்ந்த இன்னொரு சம்பவம் என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டது. அந்த நேரத்தில் அவர் சொன்ன வாசகம் யாருக்காவது தெரியுமா? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். நிஅமல் வகீல் இந்த வார்த்தையை காலஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹீன உல்கிய ஃபின்னார், நெருப்பிலே போடப்பட்ட போது அவர்கள் சொன்ன வாசகம். இந்த வாசகத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த வார்த்தையை தான் ஒரு முறை உஹதுடைய போருக்கு பிறகு எதிரிகள் எல்லோரும் உங்களை வீழ்த்துவதற்காக வேண்டி பெருங்கொண்ட கூட்டம் உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதரையும் முஸ்லிம்களையும் பயமுறுத்தாட்டும் விதமாக அந்த மக்கள் சொன்ன பொழுது, கது ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும், உங்களுக்காக வேண்டி உங்களை வீழ்த்துவதற்கு பெருங்கொண்ட காபிர்கள் படை திரண்டு இருக்கிறது என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் பயப்படவில்லை. ஃபஸாதஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரித்தது. சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசி நேரத்தில் ஹதீஸிலே வந்திருக்கிறது அல்லவா, கான ஆகிரு கௌலி இப்ராஹிம் ஹீன உல்கிய ஃபின்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட பொழுது சொன்ன கடைசி வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல். அதே வாசகத்தை தான் அந்த அல்லாஹ்வின் தூதரும் சஹாபாக்களும் மொழிந்தார்கள் என்ற ஹதீஸ் புகாரிலே அறிவிக்கப்பட்டு என்று சொன்னால், அருமை தோழர்கள் நண்பர்களே, சஹாபாக்கள் அவர்கள் பயமுறுத்தாட்டவில்லை, அவர்கள் பயப்படவில்லை. அவர்களுக்கு பயமுறுத்தாட்டுவது போல ஒரு செய்தி வரும் என்றால் அவர்களுடைய வாயில் வந்த வார்த்தை அல்லாஹ் ஈமான் அதிகரித்தது. அதே போல இறுதியில் அருமை தோழர்கள் நண்பர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை குறிப்பிட்டு அவர்கள் நமக்கு சொன்னது என்னவென்றால், ஈமானை பொறுத்த வரைக்கும் யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவன்தான் சொர்க்கம் நுழைய முடியும். ஈமான் இல்லாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. அப்போ அந்த நேரத்தில் மறுமையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆசர் என்பவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்துல வந்து மன்றாடுவார்கள், அல்லாஹ்விடத்தில் எனக்காக வேண்டி நீங்கள் பரிந்து பேச வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எனக்காக பரிந்து பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வந்து யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறேன், உன்னிடத்தில் யா ரப்பி இன்னக வஅத்தனி அல்லா துக்ஸினி யௌம யுபஅஸூன், நான் உன்னிடத்தில் கேட்டிருக்கிறேன், யா அல்லாஹ், மறுமை நாளையில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை இழிவுபடுத்தி விடாதே என்று நான் உன்னிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய தந்தை அறியாமையில் இருக்கிறார் என்று உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நீ எனக்கு சொர்க்கத்தையும் என் தந்தை ஆசருக்கு நரகத்தையும் நீ தீர்ப்பாக்கி விட்டாய். நீ எப்படியாவது என்னுடைய தந்தையை நீ மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லாரும் மகன் அப்படித்தானே இருக்க வேண்டும், மகன் எப்படித்தானே எவ்வளவு துன்பப்படுத்தினார் மகனை. ஈமானை எடுத்துரைத்த காரணத்தினால் நான் உன்னை கல்லால் அடித்துக் கொள்ளுவேன் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன பொழுதும் கூட தந்தை என்ற அடிப்படையில் நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று கேட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பொழுது எப்படி கேட்க, அல்லாஹ், என்னை பற்றி நீ எவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்கிறாய், வத்தபிய மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா, நபியே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள்,
வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் இப்ராஹீமை கலீலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்றக்கு எனக்கு இவ்வளவு சிறப்பு நீ கொடுத்திருக்கிறாயே. இப்ராஹிமுடைய மார்க்கத்தை எவன் ஒருவன் வெறுக்கிறானோ அவன் முட்டாள் மடையன் என்று நீ சொல்லியிருக்கிறாயே. நான் இப்ராஹிமை இந்த உலகத்திலே நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், மறுமை நாளை நல்லோர்களில் ஒருவராக இருப்பாய் என்று நீ வாக்குறுதி அளித்திருக்கிறாயே என்றால் என்னுடைய தந்தைக்காக வேண்டி என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்வாயாக. அவரை நரகத்திற்கு அனுப்பி என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பினால் எனக்கு என்ன மரியாதை அந்தஸ்து இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், நோ, இவ்வளவு சிறப்புகள் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் இது சுன்னத்துல்லாஹ் வலன் தஜித லிசுன்னத்திஹி தப்தீலா, யாருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லையோ அவர் ஒரு பொழுதும் சொர்க்கம் நுழைய முடியாது. ஏனால் அவருடைய உள்ளத்தை கழுதையினுடைய முகமாக மாற்றி விடுகிறேன். கழுதை புலி முகமாக மாற்றி அவரை நரகத்துக்கு அனுப்பி விடுகிறேன். யாரும் அவரை பார்த்தால் உங்களுடைய தந்தை என்று அடையாளம் தெரியாத அளவு. புகாரில வந்த ஹதீஸ், புகாரில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3350வது ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை சொல்லி ஈமானுடைய முக்கியத்துவத்தை இந்த மனித சமூகத்திற்கு விளக்குகிறார். ஆக அருமை தோழர்கள் நண்பர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உம்மா, அவர் தனி மனிதன் அல்ல, அவருடைய உம்மா, அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சம்பவத்திலையும் மிகப்பெரிய படிப்பினையை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை தியாகத்தை ஒவ்வொரு முஸ்லிம் அறிந்து கொள்வது கட்டாய கடமை. அறிந்து கொள்வோம். குறிப்பாக இந்த குர்பானியுடைய சமயத்தில், தியாக திருநாளுடைய சமயத்தில் தியாகத்தினுடைய செம்மல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அவர்களை பற்றி நினைவு கூர்ந்து அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய நல்ல மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.